ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்வீட் கார்ன் வடை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு பெரிய கார்னாக எடுத்து உதுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1, அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், பச்சை மிளகாய் காரத்துக்கு 2, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்வீட் கார்ன் எடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைக்கணுங்க. தண்ணி தேவையான தண்ணி சேர்த்துட்டு அரைங்க. இது கூடவே இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாங்க. உங்களுக்கு திக்னஸாக வேணால் கூட நீங்கள் திக்னஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்குனது. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க, இல்லை பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம். நான் பச்சை மிளகா 2 பொடியாக நறுக்குனது. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூடவே உங்களுக்கு மிளகாத்தூள் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது கடலை மாவு, அரிசி மாவு ரெண்டுமே 3 டேபிள் ஸ்பூன் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாவை நம்ம கடலை மாவையும் அரிசி மாவையும் ஈக்குவலாக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது நல்லா அந்த வடை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மாவை சேர்த்திக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது, இது போதுமான அளவாக இருக்குது. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, வடைகள் பெருசாக வேணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக கூட தட்டிக்கலாம், சின்னதாக கூட தட்டிக்கலாம். இப்போ முதல்ல அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் வச்சிடலாங்க. இது ரெடி ஆகிடுச்சு, மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் ஏற்கனவே அடுப்பை பற்ற வச்சு வடை செட்டில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ இந்த வடைகளை ஒவ்வொன்றா தட்டி போட்டுருங்க. உங்களுக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் அதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்டு எனக்கு நான் கொஞ்சமாக சின்ன வடை சட்டி வச்சுருக்கிறதுனால நான் இதில் ஒரு 4 வடைகளை மட்டும் சேர்த்த போகிறேன். அதிகமாக சேர்க்கலை, ஏன்னா திருப்புறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நல்லா பெரிய பாத்திரமாக இருந்ததுன்னா நீங்கள் நல்லா தாராளமாக எல்லாத்தையும் போட்டுடலாம் ஒட்டுக்கா. நான் கொஞ்சம் செய்கிறதுனால நான் சின்ன வடை சட்டி எடுத்து அதில் தான் நான் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் 4 வடையை சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வேக விட்டுருங்க. உடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுட்டு இப்போ மெதுவாக திருப்பி விடுங்க. நல்லா வடை போடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். போட்ட பிறகு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும். அப்போ தான் வெந்து வரும். பாருங்கள், இந்த மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அடுப்பு ஹையில் இருந்ததுன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கும், வேகாத மாதிரி இருக்கும். அதனால தான் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்கன்னு சொன்னேன். அவ்வளோதாங்க. எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு இது பாருங்கள், ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இதே மாதிரி மறுபடியும் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடை எடுத்துட்டு போடுங்க. ஏன்னா நம்ம ஒரு தடவை சுட்டு எடுத்தோடனே எண்ணெய் கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை நல்லா சூடு ஏற்றின பிறகு அடுப்பை லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 4 தான் பேட்சாக போடுறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், இதையும் சுட்டாச்சு. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஸ்வீட் கார்ன் வடை ரெடி ஆகிடுச்சு. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.